வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் யூஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு அருமையான டிவைஸ். ஆமாம், ஐஃபோன் 15 வந்து ஏன் அருமையான டிவைஸ் யூஸ்டு மார்க்கெட்ல வாங்கினா மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்டே யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களே எஸ்கேப்பு. அவங்களுக்கு இப்போ யாராவது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மேபி நம்ம இந்த வார்த்தையை சொல்லலாம், யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கும்போது ஓகே அப்படின்னு. ஏன்னா பிரைமரி டிவி மார்க்கெட்டில் போய் பார்த்தா இப்போ 58,000 போட்டு வச்சு அநியாயம் பண்ணுறாங்க. ஜோக் என்னன்னா, நம்ம கம்யூனிட்டியில் பார்த்த சாரதி ப்ரோலாம் 62,000 128GB 16 இப்போ போய் வாங்கிட்டு வந்தாரு. அப்போ அதுலேருந்து 3,000 4,000 கம்மிக்கு நான் 128GB 15 வாங்குறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா ப்ளஸ் இப்போ குரோமா மட்டும் தான் இது கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்துட்ருக்கான். 56 அந்த இதில் கொடுத்துட்ருக்கான். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இன்னும் அதிகமாக தான் கொடுத்துட்ருக்கான். ஓகே. டிசைன்லேருந்து வருமா? கண்டிப்பா. பேக் ஃப்ராஸ்டட் கிளாஸுங்க. நான் வச்சிருக்கிறது பிளாக் வேரியன்ட்டு. அதான் அலுமினியம் ஃப்ரேமு. அதெல்லாம் தான். வெயிட்னு பார்த்தீங்கன்னா 171 கிராம். அங்கே என்ன பிரச்சனைனா இது 171 கிராமா, ஒன் ப்ளஸ் நான் 13S வச்சிருக்கேன், அது 181 கிராம். ரெண்டுமே 10 கிராம் வித்தியாசம். ஆனால் உனக்கு வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியல, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லைக் வெயிட் பேலன்ஸ் உட்பட ரெண்டுமே. ஏன் சம்டைம்ஸ் எனக்கு இது ஹெவியாக கூட ஃபீல் ஆச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த கேமரா இப்படி பேலன்ஸ் சரியா இல்லையா, ஃப்ரண்ட்ல ரொம்ப ஹெவியா இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் நான் உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா எனக்கு இது வந்து ரொம்பவே லைட் வெயிட் ஆகும். நீங்கள் பிக்சல்லேருந்து இதை பார்க்குறீங்க. அப்படி இல்லைடா, இது எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் குட்டி ஃபோன் தான். கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு இன்னொரு பக்கம் வந்து என்ன ஹாப்பியா இருக்குன்னா, இப்போ நீ வந்து OnePlus 13S வச்சிருக்கறனால உன் 13Sல வந்து பெசல்ஸ் இவ்வளவு பெருசு கிடையாது. ரொம்ப தின்னா இருக்கும் பெசல்ஸ். 13Sல வந்து ஐபோன் 15ஓட குட்டி பெசல் தான். பெசல்ஸ் ரொம்ப எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, ஓகே ரெண்டையும் பக்கத்துல வந்து பெசல்ஸ் அதிகம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, 9A மினியேச்சர் மாதிரி எனக்கு இருக்கு இப்ப இது. அப்படி சொல்லலாம். அதாவது ஓகே 9A கொஞ்சம் குட்டி போனுங்க. அண்ட் பெசல்ஸ் பொதுவாக பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனால் இதை யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பார்க்கல. 9A எப்படி கலாய்க்கிறாங்க. ஐஃபோன் ஆரம்பத்துலேருந்து அப்படியே தான் கொடுத்துட்டு வரான். அப்படி கிடையாது, ப்ரோ சீரீஸ்லாம் செம்ம கம்மியாக இருக்கும். இல்லை ஆனால் எனக்கு என்னன்னா, இதை சைட் பை சைடு காமிச்சா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எந்த இடத்துல வச்சா இது நான் லைட் வால்பேப்பர் வச்சிருக்கனால உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படியே போங்க, நோட்ஸே போங்க. இதில் போகிறேன். இப்போ வந்து இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, இதே மாதிரி ஒரு கிரீன் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு இமேஜ். ஓகே சரியா, இங்கே பாருங்களேன். இவன் கொஞ்சம் திக்கா இருப்பான், பிக்சல் தான் திக்கா இருப்பான். பார்க்கும்போது இப்போ 43,000 இது கிடைக்குது, இப்பயும் 58,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மக்கள் வந்து பொதுவாக எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் கன்றாவியா கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத பத்தி பேசவே மாட்டாங்க இல்லையா? அந்த கேள்வி நான் ஏன் கேக்குறேன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸோட மகிமையே அவர் பண்ணி வச்சிட்டு போனது அதுதான். அவர் அததான் உருவாக்கிட்டு போனாரு. வச்சிட்டு போனதெல்லாம் ரொம்ப பெரிய பேசலு இல்ல. இப்போ வந்து அதெல்லாம் பத்தி பேசினா அப்புறம் மீதி எல்லாம் ரொம்பவே நல்ல போன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் சொல்ல வரல. மேட்டர் என்னன்னா இதுதான். அப்போ மக்களோட மைண்ட் செட் என்ன, இந்த கன்ஃபியூஷன் வந்து எனக்கு ரொம்ப காலமா இருக்கு. ஐபோன்ல ஏதாவது ஒண்ணு கேவலமா இருந்தா பரவாயில்ல, மத்ததுல இருந்ததுன்னா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இதுல 60Hz பேனல வேற நான் இங்க பாக்குறேன் நல்லாவே. சரியா, இங்க இதுல நான் வந்து எதை ஓபன் பண்ணாலும் எனக்கு இப்படி இருக்கு. என்னோட கருமம்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இல்ல. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேங்கற ஒரு விஷயம் இல்லங்கறத வந்து போயிட்டு தேடிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது ஐபோன் 15 சீரிஸ்ல எல்லாம் இருக்காதுன்னு, நம்பர் சீரிஸ்ல இருக்காதுன்னு தெரியாது. அப்படிலாம் கிடையாது. என்னைக்கு வந்து OLED பேனல் ஏதா AMOLED அப்படின்னு பார்த்தா ஐபோன் 10ல இருந்து இருக்கு. சரி, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேங்கற ஒரு ஃபேக்டரி 13 Pro வரும்போது உள்ள வருது. சரியா, ஏன்னா LTPO பேனல்னால அங்க ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு அது எப்படின்னா அவர் only for Pro series. அப்பதான் இதை ட்விட்டர்ல இவர் போட்டாரு. நான் கமெண்ட் கூட பண்ணிருப்பேன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே மாஸ் தான். நான் போயிட்டு மீ வித் ஐபோன் 15 வித் நோ AODன்னு போட்டேன். இல்லைங்க, நான் என்ன பண்றது, நான் வந்து 15 சீரிஸ்ல இருக்கேன். நான் போய் கூகுள் யூடியூப்ல எல்லாம் தேடுறேன், நமக்கு தான் கண்ணு தெரியல போல எங்க ஹிட் ஆயிருக்கும்ட்டு சொல்றானுங்க. நம்பர் சீரிஸ்க்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கிடையாது. சரி ஓகே விடு, அது கிடையாது. சரி, இப்போ மொத்தம் வந்து பில்டு குவாலிட்டில நீ சாட்டிஸ்ஃபைடு. நான் வந்து கொஸ்டினா தான் கேட்டேன். சரியா, எனக்கும் வந்து பில்டு குவாலிட்டி பிடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய பேசலே எனக்கு வந்து ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுல என்னன்னா அந்த பெயிண்ட் பீலிங் தான். பெயின் பீலிங் வந்து எப்பவுமே கேமரா நீங்க சுத்தி அப்படியே இதுன்னு இல்லைங்க. என் ஃப்ரெண்டு 14+ வச்சிருக்கான், அதுவும் இதே லட்சணத்துல. அது எங்கேயுமே ஸ்கிராச் இருக்காது, ஆனா பெயின் பீலிங் இருக்கு. அது என்ன பிரச்சனை எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அதுதான். மற்றபடி நெட்வொர்க் வேற லெவல். எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல. நான் டிரைவ் பண்ணும்போதும் சரி, ப்ளூடூத் யூஸ் பண்ணும்போதும் சரி, 1 ஹவருக்கு மேலே ஃபோன் பேசினா கூட கன்சிஸ்டண்டா இருக்கு. நான் ஜியோ தான் யூஸ் பண்ணிருக்கேன். 5G நல்லா தான் இருக்கு, வைஃபையும் நல்லா தான் இருக்கு. இந்த வைஃபை ஸ்விட்ச் ஆகிறதும் சரி, அந்த விஷயத்துலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் டிஸ்ப்ளே ஒரு மாதிரி எப்படின்னு சொல்றது, HDRன்றது நல்லா இருக்கு. HDR நிஜமாலே ஆண்ட்ராய்டுல என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. HDR நல்லா இருக்கு, வீடியோ பார்த்தா நல்லா இருக்கு, அதெல்லாம் எனக்கு ஓகேங்க. ஆனா 60Hz எனக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா ஐபோன் ஸ்மூத்தா இருக்கு, ஆனா எனக்கு அந்த ஸ்மூத்னஸ்ல நான் OnePlus வச்சுட்டு 2 ஜென் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு கிட்டத்தட்ட OnePlus 10 காப்பி வச்சிருக்கான், 13S 10 காப்பி வச்சிருக்கான். யூஸ் பண்ணும்போது எனக்கு பச்சையா தெரியுது, இதுக்கே 2 பக்கத்துல வச்சுட்டா இது ஸ்மூத்தாலாம் இது கிடையாது.
அவன் ஒப்பேத்திட்டு இருக்கான் அந்த அனிமேஷன்ஸ்ல ஸ்லோ பண்ணி. இது ஸ்மூத்தாலாம் கிடையாது நிஜமாலே. எல்லாரும் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் இதை எடுத்து நீங்க கையில வச்சுட்டு அந்த காலர் ஆப் வச்சுட்டு நீங்க ஹோம் ஸ்கிரீன் போனீங்கன்னா அப்படியே 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 தண்ணி அருவி மாதிரி வழிகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா கிடையாது, அதெல்லாம் சும்மா 60 ஹெர்ட்ஸ்ன்றது பச்சை இப்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பிக்சல் அதை பண்ண மாட்டான். பிக்சல் 6 வந்து 60 ஹெர்ட்ஸ்னாலும் ஸ்மூத்தா இருப்பான், அனிமேஷன் ஸ்மூத்தா இருக்கும், ஃபோனே யூஸ் பண்ண ஸ்மூத்தா இருக்கும். ஆனா 15 அப்படி கிடையாது, அந்த ஸ்மூத்னஸ்லாம் கிடையாது. அவன் அனிமேஷன்ஸ் வச்சு ஒப்பேத்திட்டு இருக்கான், அதான் உண்மை. ஓகே. சோ மொத்த நெட்வொர்க் டிஸ்ப்ளே இன்னொன்னு அந்த டிஸ்ப்ளேல இன்னொன்னு நான் இப்போ செராமிக் ஷீல்ட், அந்த செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன்ன்றது அவ்வளோ பெருசா தெரியல எனக்கு. ஏன்னா மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் யூசர். ஐஃபோனை ஒரு நாள் ஃபுல்லா இதை எப்படி வீடியோ சொல்லலாம்னா டே வித் ஆண்ட்ராய்டு யூசர் டே ஐஃபோன். நான் இதை வந்து 2 நாளாக தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு அந்த செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கும் அதெல்லாம் எனக்கு கேட்டால் சொல்ல முடியாது என்னால், எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் யாராவது ஐஃபோன் யூசர்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லி விடுங்க. எனக்கு தெரியும் ஸ்க்ராட்ச் ஆகும். சரி அப்படியே அடுத்து ஸ்மட்ஜஸ் ஆகும், ஸ்க்ராட்சஸ் ஆகும். OnePlus மாதிரி தான் அநியாயத்துக்கு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. வர்ஷன் வந்து 15+ யூஸ் பண்ணிட்டு ஷாக் ஆயிட்டான். சும்மா பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்ணதுக்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்க்ராட்ச் டிஸ்பிளே ஃபுல்லா. அதனால கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மெயினா வந்து கேமராக்குள்ள வருவோம். ஏன்னா ஒரு 48 MP பிரைமரி ஷூட்டர் இருக்கு, அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொன்னாங்க லான்ச் அப்போ கூட. அப்புறம் ஒரு 12 MP வைட் இருக்கு, அல்ட்ராவைட் இருக்கு. ஃப்ரண்ட்லயும் ஒரு 12 MP செல்ஃபி கேமரா இருக்கு. எப்படி இருக்கு இது வரைக்கும்? ஃபோட்டோகிராஃபிக்கு எனக்கு இது எப்படி இருக்குன்னா S24 நாம இருக்கா, அது என்ன பண்ணுச்சு, போட்டோ எடுத்துச்சு, பார்க்க சூப்பரா இருந்துச்சு. ஜூம் பண்ணா என்ன பண்ணுச்சு, ஜூம் பண்ணா நாய்ஸ் இருக்கும். நாய்ஸ் ஆனா நாய்ஸ் மட்டும் தான் அதுல இருந்தது. இவங்க கிட்ட டீடைல் லாஸ் ஆகுது. அதுல வந்து நாய்ஸ் மட்டும் தான் இருந்தது, இதுல டீடைல் லாஸ் ஆகுது. எப்படின்னா 48 MP நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். நான் லைவ் ஃபோட்டோ தான் எடுத்தேன், நிறைய போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறேன், எல்லா சுச்சுவேஷனும் எடுத்தேன். நீங்கள் சாம்பிள் பார்ப்பீங்க, எல்லாமே செம்மையாக இருக்கு. ஆனால் அந்த ஃபோட்டோவை நான் வேற ஒரு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இல்லை லேப்டாப்புக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, கலர்ஸே வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இதில் பார்த்தா நல்லா இருக்கும். இதில் பார்க்க வாவ் அப்படியே ஹோல்சமாக ஃபீல் ஆகுது. ஆனால் இதுலேயே நான் ஜூம் பண்ணனா முடிஞ்சு, டீட்டெயில்ஸ் இல்லை. நைட் டைமில் வந்து கலர் கரெக்ஷன் அடி வாங்குது. ரொம்ப டேம்பாக இருக்க ஒரு ஸ்கையை நல்லா பிச் ப்ளூவாக காட்டுது நைட் டைமில். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஃபோட்டோகிராஃபியில் வீடியோகிராஃபி தாறுமாறுங்க. எனக்கு வீடியோகிராஃபி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. 30s பக்கத்துலேயே வராது, எதுவுமே பக்கத்துலேயே வராதுன்ற ஃபீல் எனக்கு அப்படி ஒரு திமிரோட சொல்லணும்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து என்னென்னா ஸ்டெபிலைசேஷன் ஒரு பக்கங்க, ரெண்டாவது ஃப்ரேம் ட்ராப், டைனாமிக் ரேஞ்சு, ஃப்ரேம். நான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன், சுத்தமாக அந்த ஒரு சின்ன இது கூட கிடையாது, ஃப்ரேம் ட்ராப்பே கிடையாது. க்ளீனாக இருக்கான், அப்படியே மொத்த ஸ்கையும் மொத்தமாக காட்டுறான். கலர் இங்கே டிம்மாக இங்கே பிரைட்டாக இருக்குது, அதெல்லாம் இல்லை. எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பேன். அது அப்படியே ஈவனா இருக்கானா, நல்லா இருந்தது. ஸோ எனக்கு அந்த வீடியோகிராஃபி எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தா இருக்கு. நான் அந்த படிக்கட்டு வீடியோ காமிச்சல இறங்குறது செம்ம வைப்ரேஷனுங்க, என் கையெல்லாம் செம்ம வைப்ரேட் ஆச்சு. அது பொதூர்ல போயிட்டு அப்படியே கீழே அந்த பிரிட்ஜு கீழே போற மாதிரி செம்ம வைப்ரேட்டு. பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டெபிலைஸ்டா இருக்கு. நடுவில் இந்த இலைகள்லாம் வரும்ல ஃபோனில், அதை கூட கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லா இருக்கு. அதை பட்டன் ஃபோக்கஸ் பண்ணி நார்மலாக ஆனோடனே இங்கே நார்மலாக வரும். ஆட்டோ ஃபோக்கஸ் வீடியோகிராஃபியில் நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபியில் மட்டும் அந்த குவாலிட்டி லாஸ் இருக்கு, வீடியோகிராஃபி நல்லா இருக்கு. அந்த அல்காரிதம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டேப் டு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா செத்தீங்க. ஆமா, அவ்வளவுதான். அது அப்படியே விட்டீங்கன்னா அதுவே ஒழுங்கா பண்ணுது. டேப் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் வந்து உங்க கையில கொடுத்துரும். அப்புறம் என்ன ஆயிடும்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதேதான். ஓகே, சோ அடுத்து வந்து அப்போ மொத்தம் வீடியோகிராஃபிக்கு எப்பயுமே ஐஃபோன் மாசு, ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். செல்ஃபி கேமராவும் கூட நல்ல லைட் இருந்தா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதான் மொத்தம் கேமரா. சரியா? செல்ஃபில வந்து அந்த ஜூம் இது வந்து 12 MP அல்ட்ரா வைடு செல்ஃபி இல்ல, ஸோ நல்லா இருந்துச்சு. 2 ஆங்கிளாவும் நம்ம எடுக்கும்போது செல்ஃபி நல்லா இருந்தது. சூப்பர். ஸோ அடுத்து பர்ஃபார்மன்ஸ். A16 Bionic கேம் விளையாடி பார்த்தேன், ஹீட்டிங்லாம் சுத்தமா இல்லைங்க. கேமரா வந்து ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணதுக்கே பையன் குதிச்சான். ஃப்ரேம் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல வீடியோவும் தரல. வீடியோ நல்லா இருந்துச்சு, பேக் குதிச்ச மாதிரி இல்ல, ஃப்ரேம் பயங்கரமா குதிச்சு. ஆனா கேமிங்னு போனா நல்லா இருந்ததுங்க. நான் வந்து இந்த ஷின்சான் கேம் ஒன்று இப்போ வந்திருக்கு புதுசா, அது பிசி கேம் ஆக்சுவலா. அது வந்து இப்போ ஆண்ட்ராய்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கானுங்க, செம்மையா இருக்கு கேம். நான் உங்களுக்கு அப்புறம் அனுப்பி விடுறேன். என்ன ஷின்சான் டவுன் இதுங்க, இதுல இருக்கும், நான் காட்டுறேன். ஷின்சான் கேம்னு இருக்கு. இதுவா? அதுக்கு கிரன்ச்சி ரோல் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், நான் என் ஐடி தரேன், யூஸ் பண்ணி பாருங்க. அப்படின்னா என்னது? கிரன்ச்சி ரோல்ன்றது இந்த அனிமி பார்க்கறதுக்கு ஒரு ஓடிடி மாதிரி. 2 GB? சரி, நீ அமைதியாவா. செம்மையா இருந்தது. லைக் கேம் பிளே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஹாப்டிக்ஸ், கேம் பிளே ஸ்மூத்தா இருந்தது. நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் விளாட்னேன். 15 மினிட்ஸ் விளாடும் போது நான் ஒரு 15 மினிட்ஸ், என் ஃப்ரெண்டு ஒரு 10 மினிட்ஸ் விளையாடிருப்பான். அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு மாற்றி விளையாட்டுருந்தோம். கேம் சூப்பராக இருந்துச்சு, கேம் பிளே நல்லா இருந்தது. நான் COD ஆமாம், அது ஒரு சாப்டர் மாதிரி கொடுங்க, சும்மா கொடுங்க, ஒரு சாப்டர் மாதிரி நல்லா இருந்துச்சு. கேம் பிளே அருமையோ அருமை, நல்லா இருந்துச்சு. ஹீட்டிங் இல்லை, கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. ஆமாம், ஹீட்டிங் இல்லை, கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது, டிஸ்பிளே ஸ்மூத்தாக இருந்தது. 60 ஹெர்ட்ஸ்னால கேமிங்கில் வந்து அது எனக்கு பெருசாக தெரியல. இதென்ன யாரனாலும் போய் இந்த மாதிரி மீட் பண்ணி பேசிட்டு வர மாதிரி. அதான் இந்த GTA எல்லாம் எப்படி எங்கே வேணால் சுற்றலாம், மிஷின் முடிக்கலாம், அந்த மாதிரி. ஷின்சான் வந்து போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு
அந்த கேரக்டர்ஸ் இது டைலாக்ஸு நல்லாயிருக்கும். போயிட்டு பக்கு பிடிக்கலாம், பட்டாம்பூச்சி பிடிச்சி கலெக்ஷன் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரி கேம். இன்வெஸ்டிகேட்டா? சும்மா போய் தேடணுங்க. தண்ணிக்குள்ளே விழ மாட்டானா? அப்புறம் என்னடா இது? ரைட்டு, கொலகார மனுஷனே. இல்லைடா, யதார்த்தமாக இருக்க வேணாமா? நான் இப்போ இந்த இடத்துல குதிச்சு உள்ளேருந்து வெளில வர மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு லாஜிக் இருக்குது. இதுக்கு 2 GB? ஏங்க வெயிட் பண்ணுங்க, அப்டேட்டில் போக போக தருவான். நல்லா இருக்கு கேமு. வயலுக்குள்ளே கூட போக முடியல. அன்லாக் பண்ண ட்ரெயினில் போகிற மாதிரி வரும், அதெல்லாம் இருக்குது. இப்போ தானே விட்டுருக்கான், ரிலீஸ் ஆகியே 1 வாரம் தான் ஆகுது கேமு. சரி. ஆனால் பிசியில் ரொம்ப நாளாக இருக்குது. அதுதான். ஸோ கேம் பிளே வைஸ் சூப்பர். நான் அப்புறம் ரெண்டர் பண்ணேங்க. அடா ப்ரஷில் வந்து ஒரு 6 GB வீடியோ போட்டு ரெண்டர் பண்ணேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எந்த ஹீட்டிங்கில் நான் ரெண்டர் பண்ணுறதுக்கும் மல்டி டாஸ்க் வேறு பண்ணிட்டு இருந்தேன். எந்த இஷ்யூஸும் கிடையாது. இந்த அடாப் எக்ஸ்பிரஸில் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிட்டு அதை ரெண்டர் பண்ணுற ஸ்பீட், ப்ராசஸர் ஸ்பீடும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஆண்ட்ராய்டு கம்பேரிட்டிவ்லி ஆண்ட்ராய்டோட ரொம்ப ஸ்பீடாகவே இருந்தது. இதெல்லாம் சூப்பராக இருக்கும். 8 Elite விட எனக்கு ஸ்பீடாக ஃபீல் ஆச்சு அந்த ரெண்டரிங் ஸ்பீட் வந்து. ஸோ அதுதான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யூ கேன் கோ, கண்ண முடிட்டு வாங்கலாம் தாராளமாக. ஹீட்டிங் கூட அவ்வளோ இல்லை. பேட்ரின்னு வந்தால் 3300 சம்திங் கொடுத்துருக்கான். எனக்கு 5.5 hours கிட்டே எஸ்ஓடி வந்தது. சூப்பர்ல. சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது, நம்ம மேலே தான் தப்பான்ட்டு. ஸ்க்ரீன் டைம் போய் பாருங்களேன், ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுருப்பேன், அப்படியே கேல்குலேட் பண்ணுவேன். சொல்லு. 5.5 hours எஸ்ஓடி வந்தது. ஆனால் நான் இன்ஸ்டாகிராம் ஒரு 40 to 50 minutes யூஸ் பண்ணியிருப்பேன், வாட்ஸ்அப் ஒரு 30 minutes, கேம் வேறு விளையாடிட்டு. ஆமாம், ஸ்க்ரீன் டைம் மட்டும் இன்ஸ்டாகிராம் மட்டுமே என்ன இருக்குன்னா ஒரு 26 நிமிஷம் ஸ்க்ரீன் டைம்ல இருந்திருக்கு. பேக்ரவுண்டில் ஒரு 11 நிமிஷம் 15 நிமிஷம் போயிருக்கும். ஸ்பாட்டிஃபை பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்தது, ஆப்பிள் மியூசிக் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்தது, வைஃபை ஆன்ல இருந்தது, ப்ளூடூத் ஆன்ல இருந்தது, பர்சனல் ஹாட்ஸ்பாட் 10 minutes ஆன்ல இருந்தது. அந்த டைமில் ஹாட்ஸ்பாட். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. 9 minutes தான் ஸ்க்ரீன் ஆஃப்ல இருந்ததா? ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். ஹாட்ஸ்பாட் வேற ஆன்ல இருந்தது. இல்லடா, அதெல்லாம் இருக்கட்டும்டா. இங்க ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இப்போ 100% சார்ஜ்ல இருந்து இருக்கு. நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 6 மணி நேரம், தொடர்ந்து 6 மணி நேரம் யூஸ் பண்ணிருக்க. தொடர்ந்து யூஸ் பண்ணேன். 5.25 மணி நேரம். அன்னைக்கு நைட் ஃபுல் பண்ணி, அன்னைக்கு நான் வந்து எடுத்துட்டு போகும்போது ஃபுல் பண்ணி கொடுத்தீங்களா, எடுத்துட்டு போயிட்டு செட்டப் பண்ணனா, நான் நீங்க கூட ஃபோன் பண்ண என்ன சொல்லிட்டு இருந்தேன், செட்டப் பண்ணிட்டு நோண்டிட்டு இருக்கேன். அதுதான் நான் ஃபுல்லா அன்னைக்கு நைட் ஃபுல்லா தான் நோண்டிட்டு இருந்தேன். அதனால தான் நீ வர முடியல. சரி, பொண்ணிட்டு போயிட்டேன். இல்ல நைட்டு ஃபுல்லா உட்காந்து அதே அழுத்திட்டு இருந்தேன்னா எப்ப தூங்கி இருப்ப? அதுக்காக. ஆனா அதான் ஃபுல்லா ஹெவி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிருந்தேன். 47 minutes. வாட்? இந்த ஐபோன் யூசர்ஸ் இப்படி பேச. இன்னொன்னு இது பேட்டரி வந்து 87% தான் இருக்கு, 100 கூட கிடையாது. ஹெல்த் கம்மி. ஆமா, ஹெல்த் கம்மி. 5 hours 47 minutes. நான் டே டு டேவா என்ன யூஸ் பண்ணுவேன், தினமும் நான் ஒரு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுவேன், கேமரா யூஸ் பண்ணுவேன், சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுவேன், கேம் எப்போ ஒரு 10 நிமிஷம் விளையாடுவேன், நான் அதே தான் யூஸ் பண்ணேன். OnePlus எனக்கு 7.5 hours தரான், இவன் எனக்கு 5 hours 40 minutes தண்டானே. OnePlus இதே 100% ஸ்ட்ரைட்டா ட்ரெயின் பண்ணுவியா? 7.5 hours கிட்ட வரும். ஆனால் OnePlus நான் 0க்கு எடுத்துட்டு போக மாட்டேன், இது 5க்கு எடுத்துட்டு போனேன். OnePlus வந்து 10 அதுலேயே நிறுத்திடுவேன், 10 15லேயே நிறுத்திடுவேன். இவன் நான் 5 வரையும் எடுத்துட்டு போனேன். 5 வரையும் எடுத்துட்டு போனேன். 100 to 5 hours 47 minutes எனக்கு SOT வந்திருக்கு. இது மட்டும் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்குடா. எனக்கே ஆச்சரியமா இருக்குனே. பேட்டரி லைஃப் சொல்ல. உங்களால எப்படிடா வந்து 5 அதாவது 9 நிமிஷம் கீழே வச்சுட்டு எங்கேயா சுச்சு போயிட்டு வந்திருப்பான் போல. அந்த லட்சணத்துல இருந்ததுன்னா எப்படிடா வாழ்க்கை. போனை செட்டப் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு கையில ஒரு ஐபோன் வந்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இதுல நடுவில் இது அப்டேட் வேற பண்ணேன் 18.6க்கு. ஓகே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை. அப்போ இது SOT வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ரஃப் அடி அடிச்சா 100% பேட்டரி இருந்ததுன்னா 7 hours SOT. அதுதான் 87% பேட்டரி லைஃப்க்கு இவ்வளவு நல்லா வருதுன்னா 100% பேட்டரி ஹெல்த் இருந்தா யோசிச்சு பாருங்க. 7 hours 7.5 hours வரும். இம்ப்ரெஸ்டுண்ணே. எனக்கு எப்படி, நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மச்சி உனக்கு செம்ம ஃபோன் மாட்டிருக்கு, அவன் 14+ வச்சுட்டு பேட்டரி சுத்தமா சரியில்லை, லைக் அந்த அளவுக்கு பேக்கப் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அடுத்த விஷயத்துக்கு வர, நீ ஏன் அவசரப்படுற? டே 1 எல்லாமே அப்படிதான் இருக்கும். இனிமே தான் கேட்ச்ல இருந்து எல்லாம் லோட் ஆகி. அதுவும் உண்மைதான். ஏங்க நான் ஒன் டே யூசேஜ் ஆஃப் ஐபோன் தான் இதுக்காக நான் ஒரு நாள் யூஸ் பண்ண ஃபுல்லா. இப்படி இங்க நான் எனக்கு வந்து ஐபோன் பிடிக்குமான்னு கேட்டேன்னா எனக்கு ஓகே தான், ஐபோன் பிடிக்காதுன்னுலாம் கிடையாது. பட் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் யோசிக்க வேண்டியதா இருக்குங்கிறேன். ஆனா இதுல அடுத்து iOS ஸ்மூத்தா இருக்காதான் நான் சொன்னேன். அந்த அனிமேஷன் மேபி என்கிட்ட ஒரு ப்ரோ சீரிஸ்லாம் இருந்தா நான் இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ சீரிஸ் சூப்பரா கண்டிப்பா இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஸ்மூத்தா இருக்கும். சோ அது உண்மைதான், அது நான் இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பேன். ஆனா அதை தாண்டி பார்த்தா டிவைஸ் நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாலாம் இல்லை, இருக்கிறது அப்படியே இருக்கு. இந்த டைனாமிக் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, ஏங்க சிம்பிளா சொல்ல போனா OnePlus இருக்கான்ல, iOS டிட்டோவா காப்பி அடிச்சது 2 பேர் தான், HyperOS OnePlus. HyperOS வந்து அந்த அனிமேஷன்ஸ் அண்ட் பிளர்ல மட்டும் தான் காப்பி அடிச்சிருப்பான். OnePlus வந்து ஃபீச்சர்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பான். டைனாமிக் ஐலாண்டாக இருக்கட்டும், அந்த ஆப்போட அனிமேஷன்ஸ், அந்த என்ஹான்ஸ்டு அனிமேஷன், ஸ்டாண்டர்ட் அனிமேஷன்ஸ் அதுவாக இருக்கட்டும், ஐகான்ஸ் உட்பட OnePlus இப்போ லேட்டஸ்ட் ஐகான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி யோசிச்சு பார்த்தா ஐஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸை OnePlus நல்லா பண்ணியிருக்கான்னு தோணும்.
டைனாமிக் ஐலாண்ட் வச்சுக்கோங்களேன். ஐஃபோனில் வந்து இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபைலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மினிமம் பாப்அப் தான் வரும். ஆனால் நீங்கள் அதே ஒன் ப்ளஸ் வச்சிங்கன்னா ஒன் ப்ளஸ் உங்களுக்கு கீழே பிளேலிஸ்ட் சூஸ் பண்ணுற வரையும் வரும், அதே டைனாமிக் ஐலாண்ட்லேயே. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ரெண்டுத்தையும் கம்பேரிட்டிவ்லாம் நான் ரெண்டுமே யூஸ் பண்ணனால நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணாதவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணனால எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஒன் ப்ளஸ் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்னென்ன இந்த டியூயல் டோனுன்ற மோட் இருக்குல்ல டிஸ்பிளேக்கு, ஐ ரியலி லவ் இட். அது ஒன் ப்ளஸ்லேயும் இருக்குது, 13s இருக்குது. ரெண்டுமே அதெல்லாமே ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. நீ டியூயல் டோன்னா எந்த மாதிரி சொல்கிற? இது நான் டோன் சேஞ்ச் ஆகும்ல, வார்ம் டோனு, கலர் ட்ரூ டோனா? ட்ரூ டோன் அதான் பார்த்தேன், டியூயல் டோன். அதான் ட்ரூ டோன், அது நல்லா இருக்கு. மொத்தப்படி ஒயிட் மோட் எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா? சரி ஓகே, அவன் இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கான். இருக்குல்ல, காப்பி அடிச்சா நான் தான் சொல்றேன். இல்ல அங்கேயும் இருக்கு, அது வேற மாதிரி இருக்கும். சரி ஓகே. iOSல எனக்கு இன்னொன்னு என்ன பிடிச்சிருக்குன்னா கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஒரு ஃபாண்ட் போல்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டம் தேர்ட் பார்ட்டி ஆப் எதுக்கு போனாலும் அது அதே ஃபாண்ட்டு அதே மாதிரி போல்டாக தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு அப்படி பண்ண மாட்டான். போல்டு வச்சுன்னா இன்ஸ்டாகிராம் அது இஷ்டத்துக்கு போவோம், வாட்ஸ்அப் அது இஷ்டத்துக்கு போவோம், டெலகிராம் அது இஷ்டத்துக்கு போவோம், சிஸ்டம் அது இஷ்டத்துக்கு பண்ணிருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து iOS எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இவன் இவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக இருக்கான்றது எனக்கு பிடிச்சிருச்சு. அதே சமயம் நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு, சில சைட் லோடிங்கு, இந்த F-Droid ஆப்ஸு அதெல்லாம் யூஸ் பார்த்தா வெரி பேக் அடிச்சிருவோம். ஏன்னா நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த இடத்துலலாம் பார்த்தா எனக்கு ஒன் ப்ளஸ் கனெக்ட் ரொம்ப பிடிக்கும். அது பயங்கரமாக இருக்கும். எல்லாமே வந்து சப்ஜெக்டிவ். அப்படி யோசிச்சு பார்த்துட்டா ஓகே நமக்கு. இல்லை இது ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீலை டெலிவர் பண்ணுங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iOSல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே டே டு டே டாஸ்க்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை விட்டு வெளில வர மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வரமாட்டீங்க. பட் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டில் சிமிலரான ஃபீச்சர்ஸோட ஒரு ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு கிடைக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்டை. எனக்கு எப்போ பெயின்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா இருக்கு இல்லையே, இதை வந்து மேக்ஸிமம் கார்பரேட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு வைப்போம். நான் ஒரு மெயில் அனுப்பும் போதோ இல்லாட்டி இந்த மாதிரி நான் ஒரு சில டாஸ்க் பண்ணும்போது இஷ்டத்துக்கு கண்ட குப்பையை தூக்கி ட்ராக் ட்ராப் பண்ணலாம் பண்ணும்போது என்னால் வந்து இதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளூயிடாக இதோட ஃபைல் மேனேஜரை கூட நான் அந்தளவுக்கு ஜாலியெல்லாம் ஆக்சஸ் பண்ணது கிடையாது. இரிட்டேட் ஆகும் சில சமயங்களில் சில ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு. இப்போ வீடியோ கூட நான் மூக்க சுற்றி போகிற மாதிரி இருக்குது நிறைய விஷயம். இப்போது லைக் ஏங்க ஆண்ட்ராய்டோட வாட்ஸ்அப்பும் iOSோட வாட்ஸ்அப்பும் தெரியும், ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்க எனக்கு வித்தியாசம்னா நான் இப்போ இது தேவையில்லாமல் லோக்கல் எதையுமே சேவ் பண்ணாது, டவுன்லோட் கொடுத்தாலும் அங்கேயே இருக்கும். டவுன்லோட் ஃபீச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆண்ட்ராய்டோட வாட்ஸ்அப் ரொம்ப நார்மலாக இருக்கும், ரொம்ப அவுடேட்டட். இப்போவும் அவுடேட்டட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ரியாக்ஷன்ஸ் பண்ணுறேன்னா ஹோல்ட் பண்ணால் ரியாக்ட் பண்ணிடலாம். இவன் அப்படி கிடையாது, ஹோல்ட் பண்ணால் எங்கேயோ போவான் ரியாக்ஷன்ஸ். ஷேர் எங்கேயோ காட்டுறான், ரியாக்ஷன்ஸ் எங்கேயோ காட்டுறான். மேபி நீங்கள் எடுத்தோன்னே ஐஃபோன் வரீங்கன்னா தெரியாது, இல்லை ஐஃபோன்லேயே இருக்கீங்கன்னா தெரியாது. ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோன் ஸ்விட்ச் ஆகிறீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் பழகிடும். எனக்கு முந்தானேற்று நைட் அப்படி இருந்தது. நேற்று நைட் எனக்கு அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு கிடையாது. நான் ஜாலியாக இருந்தேன். காலர் ஸ்க்ரீன் நல்லா இருக்கு, ஆனால் காலர் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் கிடையாது, ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒன்றுமே கிடையாது. அதான் 16 சீரிஸ்க்கே கிடையாது ஏஐ ஃபீச்சர்ஸ். 16 நம்பருக்கு 16க்கு ஏஐ ஃபீச்சர் இருக்கு, ஆனால் இன்னும் வந்து வரல, பக்காவா வரல. ஸோ அப்படிலாம் யோசிச்சு பார்த்தா இந்த இடத்துல எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. iOS ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு, அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கு, கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு கடைசியில் வந்து ஏஐ ஃபீச்சர் கிடையாது. இப்போலாம் மிட் ரேஞ்சிலே ஆண்ட்ராய்ட்லாம் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துச்சு. நான் தப்பாக சொல்லலை, உங்களுக்கு தேவைன்றதை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. சிலருக்கு தேவையே இல்லைனா வாங்க மாட்டீங்க. நான் எனக்கு தோன்றதை சொல்கிறேன், அதுதான். ஸோ iOS இதுதான். மொத்தப்படி பார்த்தா ஆண்ட்ராய்ட்லேருந்து நீங்கள் இதுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஃபீல் ஆகும்னா உங்கள் யூசேஜை பொறுத்து. நீங்கள் நார்மலாக வெறும் டே டு டே யூசேஜ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க, ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ளூயிடாக இருக்கணும், உங்களுக்கு பிசிலாம் தேவையில்ல, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ண மூடிட்டு நீங்கள் ஐஃபோன் வாங்கிட்டு ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்றதை பற்றி நான் பேச விரும்பல, அது ஒருத்தரே ஒரு மாதிரி பேசுகிறீங்க. வாங்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மட்டும்தான் உங்களோட மோட்டிவ்னா நீங்கள் அதை வாங்கலாம். ஆனால் இதுவே நீங்கள் வந்து நான் லான்ச்சர் ஏற்றுவேன், நான் பயங்கரமாக உள்ள டீப் கஸ்டமைசேஷன் என்னென்னமோ பண்ணுவேன், F-Droid ஆப்ஸ் ஏற்றுவேன், இந்த மாதிரி ஆள் நானே எனக்கு வந்து புதுசாக ஃபோனே நான் எனக்கு புதுசாக திடீர்னு பார்க்கணும்னு தோணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டை விட்டு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஸோ இன்னொன்று என்ன சொல்லலாம்னா இதில் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கும், ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்பீக்கர் சூப்பரு, அப்புறம் ஹாப்டிக்ஸ் வேற லெவல். எனக்கு பிக்சலோட ஹாப்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது பிக்சலோட நல்லா இருக்கும் ஹாப்டிக்ஸில். இல்லை எனக்கு பிக்சலோட நல்லா இருக்க மாதிரி தான் தோணும். நீ பிக்சல் யூஸ் பண்ணல, அதான் பிரச்சனை. நீ என்ன பிக்சல் யூஸ் பண்ண? யூஸ் பண்றேன். இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது கீழ நறுக்கப்படும். 9A நான் யூஸ் பண்ண அப்பப்போ எடுத்து நோண்டிட்டு தான் இருப்பேன். 9A 43,000 ரூபாய் ஃபோன். இப்போ ஆஃப்டர் ஆல் 66,000. ஆஃப்டர் ஆல் ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து இன்னி வரைக்கும் இன்னும் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸும் யூஸ் பண்ணது இல்ல. இந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் இல்ல இந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் SRK பேசினான். அந்த வீடியோக்காக மட்டுமே 20 நிமிஷம் அவன்கிட்ட பேசினேன். நான் சொல்லிதான் ஆகணும், ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்து ரிவ்யூவர்ஸ்ன்ற பேர்ல டெல்லியில இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா, நான் மக்களுக்கு இதை புரியறதுக்காக தான் இப்படி சொன்னேன். சொல்லுவ நீ. அதாங்க ஹாப்டிக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் சொல்ற வரது ஹாப்டிக்ஸ் வந்து நிஜமாவே iOSல வந்து ஐபோன்ல வந்து 6S டேஸ்ல இருந்தே நல்லா இருக்குங்க, சரியா? ஆனா இப்போ நான் உடனே
என்னோட மசிலை ஃப்ளக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒன்று என்ன பண்ணலாம் தெரியுமா, நான் ஆக்சுவலாக 2010 ஆப்டிக்ஸ் வந்து மொத்த சிஸ்டம்லேயும் இன்டெகிரேட்டடாக யூஸ் பண்ணிட்டேன் சிம்பியான்லன்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரிலாம் நான் வந்து கான்டெக்ட் டெலிவர் பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா இதுல ஆப்டிக்ஸ் நல்லா இருக்கு. இப்போ பிக்சல் 9 ப்ரோ அதெல்லாம் கூட்டு வந்துட்டோம்னா அதெல்லாம் இதை போட்டு மிதிச்சு உரமா சப்பி சாணி ஆக்கிட்டு கிளம்பி போயிடும். அதெல்லாம் இங்க மேட்டர் இல்ல. இதுல இப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. 13s ஓட ஆப்டிக்ஸ் நல்லா இருக்குங்க. இது வந்து இதுவும் கூட உன் சப்ஜெக்டிவான விஷயம். எனக்கு நான் யூஸ் பண்ணத வச்சு சொல்றேன். இப்போ வா அதுதான் உன்னோட சப்ஜெக்ட் தானே இப்ப சொல்றேன். சரி ஆமா அவர் சொல்றது. இப்போ நான் வந்து இப்போ இங்க பாரு, இப்போ இதுலயே வந்து வால்யூம் ராக்கரை கிளிக் பண்றேன், இங்க வந்து இப்படி ஆகுது இல்லையா, அந்த அனிமேஷன்ஸை சொல்றேன். இப்போ ஃபேஸ் அன்லாக் பண்ணிட்டு நான் வால்யூம் ராக்கரை பிடிச்சி அழுத்தினேன்னு வையேன், மேல போய் நான் இடிச்சிட்டேன்னா என்ன ஒரு மாதிரி டிக் டிக்னு வைப்ரேட் ஆகும். அது வந்து அதான் நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அழுத்தும் போது அது என்ன சொல்லணும்னா இப்போ நான் வந்து இதை மினிமைஸ் பண்ணிட்டேன் போய் தொலை, இப்போ நான் அழுத்துறேன்னா ஐயோ ஆல்ரெடி மேக்ஸிமம்ல இருக்குன்னு மட்டும் சொல்லுது, மேக்ஸிமம்ல இருக்குன்னு சொல்லுது. என் தலைவன் அப்படியா, நான் ஏஏ சீரிஸ் வச்சு அடிப்பேன் அப்புறம் உங்களை. சரியா, நான் எப்பெல்லாம் அழுத்துறேன்னா அப்பெல்லாம் வைப்ரேட் ஆகும். இருக்கல டாப்பை போய் தடும் போதே நான் டாப். அதாங்க என்ன 13s ஓட ஆப்டிக்ஸோட ஐபோனோட ஆப்டிக்ஸ் நல்லா இருக்குங்க. டாட் அவ்வளவுதான். ஆளை விடுங்க ஜாமீன்ற நாங்களே 4-5 விஷயத்துல தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிக்சல். அதுல எதுல நல்லா இருக்குமோ அதையே வந்து நல்லா இல்லைன்னு சொன்னானா நான் என்ன பண்ணுவேன், அருவாள் எடுத்துட்டு வருவேன். சரி, அப்புறம் iOSல இன்னொன்னு சிங்க் நல்லா இருக்கு. நான் சொல்றது வந்து MacBook to iOS அந்த சிங்க் சொல்ல, இன்பில்ட்டா iOS to iOS சிங்க் நல்லா இருக்கு. இப்போ அண்ணன் வந்து ஐபோன் யூஸ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எனக்கு ஐபோன்ல இருந்து கால் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எக்கோசிஸ்டம்க்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு கால் பண்ணி ரீச் பண்றது, ரிச்சா ஃபீல் ஆகுது. அதெல்லாம் வந்து ஃபேஸ் டைம் அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஃபீல் ஆகுது. ஆனா அது நீங்க ஆண்ட்ராய்டு யூசருக்கு ஷேர் பண்றீங்கன்னா RCS தான் நமக்கு ஒரே கதி. எவனா எடுத்துட்டு வந்துருவான், ஒரு சீக்கிரம் வந்துரும் தான் நினைக்கிறேன். எடுத்துட்டு வரானோ வரலையா அதான் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அது அவங்க இஷ்டம். எனக்கு SMS இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு 10 பேருக்கு அசிங்கமா பேச்சு வாங்கினேன். ஃபோன் எடுக்காம வாய்ஸ் மெயில் போயிடுச்சு போல. ஃபோன் பண்ணி அசிங்கமா கேட்டேன். அவ்வளவு பெரிய ஆள் நீ, அவ்வளவு பெரிய அவங்க கேட்டானுங்க, நீ பெரிய இவனா நீ? அது ஏன் வேலை இல்லடா, டிஃபால்ட்டா இருக்கு. நான் போய் செட்டிங்ஸ்ல போய் நீ டிசேபிள் பண்ணலாம். சரி நம்ம யூஸ் பண்ணனும், யூஸ் பண்றேன். அது நல்லா இருக்கும். இப்போ கூட உனக்கு ஒரு கால் வந்தது, அது வாய்ஸ் மெயில்ல இருக்கும். இங்க பாரு, அது உனக்கு அட்லீஸ்ட் என்ன ஆகும்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ உன் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிருப்பான், ஓ கால் பஞ்சாப் ராணா, அவன் கால் பண்ணுடான்னு சொல்லியிருப்பான், இவன் கால் பஞ்சாப் ராணான்னு கேட்டு இருக்கான். நாதாரி கண்ட்ரோல் பேர் எப்படி இருக்கு? iOS தான் என்ன தெரியும். கொஞ்சம் முன்னாடி தானடா நீ உட்காந்துட்டு கம்பு சுத்திட்டு இருந்த. நான் தான் சொன்னல, நான் என்ன சொன்னேன், பழகிருச்சுன்னா உங்களுக்கு அது வித்தியாசமாவே இருக்காதுன்னு. எது பக் பழகிருச்சுன்னா வித்தியாசமா இருக்காது. இன்னொன்னு இதுல பக்குன்னும் போது தான் நாங்கள் வருது. யூடியூப்ல பிக்சர் இன் பிக்சர் மோடு எனக்கு முதல் நாள் ஒர்க்கே ஆகலை. ப்ரீமியம் வச்சிருக்கேன். போயிட்டு எல்லாரும் சொன்னாங்க ஆளில் போயிட்டு பிக்சர் இன் பிக்சர் மோடு சிஸ்டம்லேயே மாற்றணும், யூடியூப்ல மாற்றணும், ரெண்டுத்துலேயும் மாற்றினா எனக்கு ஒர்க்கே ஆகலை. நேற்று நைட்லேருந்து தான் ஒர்க் ஆகுது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு இன்னும் பிக்சர் இன் பிக்சர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நெட்ஃப்ளிக்ஸ் நான் இன்னும் ஏற்றலை. அவன் காண்டை எட்டு கட் பண்ணியிருப்பான். இவன் வேற சும்மா வாய்ஸ் மெயில் போடுறான் வெய் அப்படின்னு இருப்பான். சூப்பரா சொல்லியிருக்கான், கால் பண்றா வெண்ண அப்படின்னு திட்டிருக்கான். சரி அதுதாங்க மக்களே, அந்த வாய்ஸ் மெயிலுக்காக நான் நிறைய பேர் நிறைய இருக்கு வாய்ஸ் மெயில்ல ரொம்ப கேவலமா அடி வாங்கின மக்களே. அது ஒண்ணுதான், எங்க அப்பாவே எனக்கு கேவலமா தின்னாருன்னா பாத்துக்கோங்க. என்னடா நான் அட்டன் பண்ணிட்டேன்னு வருது, பேசுனா கேட்க மாட்டேன், பெரிய நீண்டாரு எங்க அப்பா என்ன கூப்பிட்டு. இல்ல அதான நல்ல ஃபீச்சர் தான், என்ன சொல்ல வராங்களோ அது நம்மள ரீச் ஆயிடும். அது ஆண்ட்ராய்டுக்கும் வந்துருச்சுன்னா நல்ல ஃபீச்சர். அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய இதுல இருந்ததுடா. இப்போ வந்து அது மக்கள் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாம விட்டு வச்சிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல வந்து லேண்ட்லைன் வச்சிருந்தவங்க அந்த வாய்ஸ் மெயில் வச்சு. சரி ஓகே ரைட்டுங்க. ஸோ மொத்தம் ஒரு நல்ல மீடியா சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் தான், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் தான். இல்லை கேம் ஆடணுமா ஆடலாம், வீடியோ சூப்பராக எடுக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு உண்மையாவே. சரியா, அதே சமயம் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா ஏதோ ஒரு ரூம்குள்ள போட்டு நம்மள அடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் சரியா, அது மட்டும் தான் லைட்டா கொஞ்சம் பிரச்சனை. அது வந்து எப்பனா நான் அந்த ரூம்ல இருக்கதே கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் செம ஜாலியா இருக்கும். ஐயோ இந்த ரூம்குள்ள எல்லாம் நல்லா இருக்க முடியாது, என்ன நீ ரூம்லயே இருக்க சொல்றேன், வெளில போயிட்டு வந்து டிஃபரெண்டா இருக்கும். இதுல வந்து நீ iOS சூப்பர் அப்பலாம் இங்க கிடையவே கிடையாது. யூஸ் பண்ணி பார்த்தா அப்படிதான் ஃபீல் ஆகுது. உங்களோட டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா எந்த OS இருந்தாலும் சூப்பர் தான், அவ்வளவுதாங்க. சரியா ரைட்டு. ஸோ மொத்தம் நீங்க யாராவது வாங்குறதா இருந்தா செகண்ட்ஸ் மார்க்கெட்ல பாக்குறீங்கன்னா நல்லா கவனமா பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இந்த பூஸ்டர் பேட்டரி அதுன்னு சொல்லி நிறைய உருட்டிட்டு போவானுங்க. அதுக்கு உண்மையாவே வந்து அதுல 88% இருக்கு, 88% ஸ்டோரேஜ் எல்லாம் மாத்தி விட்டுறானுங்க, பேட்டரி பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணி விட்டுறானுங்க தெரியாமையே. கொஞ்சம் அதனால நீங்க அதெல்லாம் செக் பண்ணுங்க. சரியா, கேர்ஃபுல்லா வாங்குறது நல்லது. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவராணி பார்க்கலாம். நீங்க யாராவது ஐபோன் வச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்கு என்ன ஏதுன்றத ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க சொல்லலாம். சரியா, பை. ஓகே அவ்வளவுதான். அந்த இது ஷார்ட்டா முடிச்சிருவேன்னு சொன்னீங்கடா. ஷார்ட்டா சரி வா கட் பண்ணுவோம், பாத்துக்கலாம்.